எல்லாம் என்பவையும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, அதனால் என்ன பயன் விளைகிறது, இதுதான் சிந்தனைக்குரியதாக இருக்க வேண்டும். முரட்டுத்தனமான சக்தி முட்டி மோதி நின்றுவிடும். அறிவுபூர்வமான சக்தி சேர வேண்டிய இடத்திலே சென்றடைந்துவிடும். ஆகவே நமக்குள் இருந்து எழும் ஒரு சக்தி முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அதை எங்கே இருந்து பெறுவது? அறிவுபூர்வமாக பெறுவதற்கு நமக்கு துணை செய்வது கண், காது. கேள்வி கேட்டு விளக்கம் பெறுவதற்கு நமது வாய். இறைவன் படைப்பிலே எத்தனை சூட்சமங்கள் இருக்கிறது. இதை அறிவோர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவர். சிந்திப்போமா? எல்லாம் என்பமயம்.